ஓம் சாந்தி. ஜனவரி 25, 2026. மதுபன். அவ்யக்த பாப்தாதா. முரளி ஒரிஜினல் தேதி ஏப்ரல் 2, 2008. இந்த வருடம் 4 பாடங்களிலும் அனுபவ அதிகாரி ஆகுங்கள். உங்களின் லட்சியத்தையும் அதற்கான உங்களின் தகைமைகளையும் சமமானவையாக்குங்கள். இன்று பாப்தாதா எங்குமுள்ள திருப்தியாக இருக்கும் தனது திருப்தி ரத்தினங்களை பார்க்கின்றார். திருப்தியின் பிரகாசம் ஒவ்வொருவரின் முகத்திலும் புலப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் திருப்தி ரத்தினங்களை நேசிக்கின்றீர்கள். பாப்தாதாவும் அவர்களை நேசிக்கின்றார். குடும்பமும் அவர்களை நேசிக்கின்றது. ஏனென்றால் திருப்தி மகத்தான சக்தியாகும். நீங்கள் சகல பேறுகளையும் அடைந்திருந்தால் மட்டுமே திருப்தியை கிரகிக்க முடியும். சிறிது பேறுகள் இருக்குமாயின் சிறிதளவு திருப்தியே காணப்படும். திருப்தி மற்ற சக்திகளையும் வரவழைக்கிறது. திருப்தியின் சூழலும் மற்றவர்களுக்கு அவர்களின் கொள்ளளவிற்கு ஏற்ப திருப்தியின் அதிர்வலைகளை கொடுக்கும். ஒருவர் திருப்தியாக இருப்பதன் அடையாளம் அவர் எப்பொழுதும் சந்தோஷ இதயத்தை கொண்டிருப்பார். அவரின் முகம் இயல்பாகவே எப்பொழுதும் மலர்ச்சியாக இருக்கும். திருப்தியான ஆத்மாவின் முன்னால் வருகின்ற எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் அவரை அவரின் ஆதி ஸ்திதியிலிருந்து தளம்பல் அடைய செய்யாது. சூழ்நிலை எத்தனை பெரியதாக இருந்தாலும் திருப்தியானதோர் ஆத்மாவிற்கு அது ஒரு கார்ட்டூன் காட்சி போல் களிப்பூட்டுவதற்காகவே இருக்கும். இதனாலேயே அந்த ஆத்மா சூழ்நிலைகளால் துன்பப்பட மாட்டார். சூழ்நிலைகளால் அந்த ஆத்மாவை தாக்க முடியாது. சூழ்நிலைகள் தோல்வியடைந்துவிடும். இதனாலேயே ஆத்மா தனது வாழ்க்கையை அதீந்திரிய சுகம் நிறைந்த பொழுதுபோக்காக அனுபவம் செய்கின்றார். அவர் சிரமப்பட வேண்டியதில்லை. ஆனால் அதை ஓர் பொழுதுபோக்காக அனுபவம் செய்கின்றார். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே சோதித்து பார்க்க வேண்டும். எப்படி சோதிப்பது என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? உங்களுக்கு தெரியுமா? உங்களை எப்படி சோதிப்பது என்பதை அறிந்தவர்கள் மற்றவர்களை சோதிப்பதல்ல. உங்களை எப்படி சோதிப்பது என்பது உங்களுக்கு தெரிந்தால் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களை எப்படி சோதிப்பது என்று உங்களுக்கு தெரியுமா? அச்சா, பாராட்டுகள். தினமும் அமிர்த வேளையில் ஒவ்வொரு குழந்தையும் பாப்தாதாவிடமிருந்து வெவ்வேறு ரூபங்களில் பெறுகின்ற ஆசீர்வாதமானது சந்தோஷமாக இருங்கள், செழிப்புடன் இருங்கள் என்பதாகும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வாதத்தை பெறுகின்றார்கள். பாப்தாதா ஒவ்வொரு நாளும் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே ஆசீர்வாதத்தையே வழங்குகின்றார். ஆனால் வேறுபாடு என்ன? நீங்கள் ஏன் வரிசை கிரமம் ஆகின்றீர்கள்? அருள்பவர் ஒருவரே, அவர் வழங்கும் பரிசுகளும் ஒன்றே. அவர் சிலருக்கு சிறிதளவையும் மற்றோருக்கு அதிகமாகவும் கொடுப்பதில்லை. அவர் பெருந்தன்மையுடன் வழங்குகின்றார். ஆனால் வேறுபாடு எப்படி உருவாகிறது? நீங்கள் அனைவரும் இதை அனுபவம் செய்துள்ளீர்கள். ஏனென்றால் இதுவரை அதன் ஒளி பாப்தாதாவை வந்தடைந்துள்ளது. என்ன ஒளி என்று உங்களுக்கு தெரியுமா? சில நேரங்களில் கபி கபி, சிறிதளவு தோடா தோடா. இந்த ஒளி இப்பொழுதும் பாப்தாதாவை வந்தடைகிறது. பாப்தாதா கூறியுள்ளார், பிராமண ஆத்மாக்களின் வாழ்க்கையின் அகராதியில் இருந்து இந்த வார்த்தைகள் இரண்டும் நீக்கப்பட வேண்டும். தந்தை அழியாதவர், பொக்கிஷங்கள் அழியாதவை. நீங்கள் அனைவரும் அழியாதவர்கள், மேன்மையான ஆத்மாக்கள். எனவே நீங்கள் என்ன வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்? சில நேரங்களில் என்பதா அல்லது சதா என்பதா? சகல பொக்கிஷங்களின் முன்னால் சோதித்து பாருங்கள். என்னிடம் சதா சகல சக்திகளும் உள்ளனவா? என்னிடம் சகல நற்குணங்களும் சதா உள்ளனவா? உங்கள் அனைவரினதும் பக்தர்கள் உங்களின் புகழை பாடும் பொழுது அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? சில நேரங்களில் தெய்வீக குணங்களை அருள்பவர்கள் என்றா இதையா அவர்கள் பாடுகிறார்கள்? ஒவ்வொரு ஆசீர்வாதத்திலும் பாப்தாதா சதா என்ற வார்த்தையை கூறியுள்ளார். சகல சக்திகளையும் சதா கொண்டிருக்கும் ஒரு மாஸ்டர். சில நேரங்களில் உங்களிடம் சில சக்திகளும்
மற்ற நேரங்களில் உங்களிடம் சகல சக்திகளும் இருக்கும் என்பதல்ல. ஒவ்வொரு கணத்திலும் நீங்கள் இந்த 2 வார்த்தைகளையும் பேசுகின்றீர்கள். தந்தையும் அவற்றை பேசுகின்றார். சமமானவராகுங்கள், சிறிதளவிற்கு சமமானவராகுங்கள் என்று அவர் கூறுவதில்லை. அவர் கூறுகின்றார் முழுமையான அளவில் சம்பூர்ணமும் முழுமையும். எனவே குழந்தைகள் சில நேரங்களில் என்ன செய்கிறார்கள்? பாப்தாதா உங்களின் விளையாட்டுகளையும் பார்க்கின்றார். அப்படித்தானே? அவர் குழந்தைகளான உங்களின் விளையாட்டுகளை தொடர்ந்தும் பார்க்கின்றார். குழந்தைகளான உங்களில் சிலர் என்ன செய்கின்றீர்கள்? உங்களில் சிலர், எல்லோரும் அல்ல, நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை பற்றி சிந்திக்கின்றீர்கள். நீங்கள் அதை பற்றி பேசுகின்றீர்கள். நீங்கள் உங்களின் குறிப்பு புத்தகத்திலும் அதை குறித்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் அதை நினைவும் செய்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் ஆசீர்வாதத்தின் விதை பலனளிக்க அனுமதிப்பதில்லை. உங்களால் அந்த விதையிலிருந்து பலனை பெற முடியாமல் உள்ளது. நீங்கள் அதை பற்றி பேசுவதில் மட்டும் மிகவும் மகிழ்ச்சியடைகின்றீர்கள். இது மிகவும் நல்லதோர் ஆசீர்வாதம். ஆசீர்வாதமே விதையாகும். எந்த அளவிற்கு நீங்கள் அந்த விதையை பலன் நிறைந்ததாக ஆக்குகின்றீர்களோ அதற்கு ஏற்ப அது அதிகரிக்கும். அந்த விதையை பலனுள்ளது ஆக்குவதற்கான வழிமுறை என்ன? அதை சரியான நேரத்தில் பயன்படுத்துவதே ஆகும். நீங்கள் அந்த நேரத்தில் அதை பயன்படுத்த மறந்து விடுகின்றீர்கள். நீங்கள் அதை உங்களின் குறிப்பு புத்தகத்தில் பார்த்து அதை பற்றி பேசுகின்றீர்கள். இது மிகவும் நல்லது, இது மிகவும் நல்லது. பாபா மிக நல்லதோர் ஆசீர்வாதத்தை வழங்கியுள்ளார். எவ்வாறாயினும் அவர் ஏன் அதை வழங்கினார்? அவர் அதை உங்களுக்கு பலனுள்ளதாக ஆக்குவதற்காகவே வழங்கியுள்ளார். பழம் ஒரு விதையிலிருந்தே தோன்றுகிறது. நீங்கள் ஆசீர்வாதத்தை நினைவு செய்கின்றீர்கள். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தின் சொரூபம் ஆகுவதில்லை. நீங்கள் வரிசை கிரமம் ஆகின்றீர்கள். ஒவ்வொருவரின் பாக்கியத்தையும் பார்க்கும் பொழுது பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். எவ்வாறாயினும் பாப்தாதா உங்களுக்கு தனது இதயபூர்வமான எதிர்பார்ப்புகளை பற்றி முன்னரே கூறியுள்ளார். நீங்கள் அனைவரும் உங்களின் கைகளை உயர்த்தினீர்கள். நீங்கள் காரணங்கள் மற்றும் சாக்குப்போக்குகள் அனைத்தையும் முடித்து தீர்வுகளின் சுரூபம் ஆகப் போகின்றீர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அந்த வீட்டுப்பாடம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? சில குழந்தைகள் பாபாவுடனான இதயபூர்வமான உரையாடல்களில் தமது கடிதங்களிலும் இமெயில்களிலும் தமது பெரு பேற்றை எழுதியுள்ளார்கள். உங்களின் கவனம் ஈர்க்கப்பட்டது நல்லதே. எவ்வாறாயினும் பாப்தாதா விரும்புகின்ற அந்த வார்த்தையான சதா என்பதை போல் நீங்கள் ஆகிவிட்டீர்களா? வந்திருக்கும் நீங்கள் அனைவரும் நீங்கள் அதை கேட்டிருந்தாலும் அல்லது வாசித்திருந்தாலும் ஒரு மாதத்திற்குரிய வீட்டுப்பாடத்தில் அது ஒரு மாதத்திற்கு மட்டுமே, அதைவிட நீண்ட காலத்திற்கு அல்ல. ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு அந்த லட்சியம் இருந்தது. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் அதை பற்றி பேசினீர்கள். எவ்வாறாயினும் தமது ஒரு மாத வீட்டுப்பாடத்தில் நல்ல மதிப்பெண்களை பெற்றவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். சித்தி அடைந்தவர்கள், திறமை சித்தி அடைந்தவர்கள் எழுந்து நில்லுங்கள். திறமை சித்தி எய்தியவர்கள், திறமை சித்தி எய்தியவர்களின் தரிசனத்தை அனைவரும் பெற வேண்டும். தாய்மார்கள் இல்லை, சகோதரிகளில் ஆசிரியர்கள் தமது கைகளை உயர்த்தவில்லை. எவருமே இல்லையா? மதுபனை சார்ந்தவர்கள்? இந்த பேரு மிகவும் குறைவாக உள்ளது. வெகு சிலர் எழுந்து நின்றார்கள். நிலையங்களிலும் இத்தகையவர்கள் இருப்பார்கள். பாராட்டுகள். நீங்கள் கைத்தட்டலாம். பாப்தாதா புன்னகை செய்கின்றார். ஏனென்றால் யாருக்கு பாப்தாதாவிடம் அன்பு உள்ளது, உங்களுக்கு எவ்வளவு அன்பு உள்ளது என்று பாப்தாதா கேட்கும் பொழுது நீங்கள் என்ன பதில் கூறுகின்றீர்கள்? பாபா, எங்களுக்கு உங்களின் மீது அதிக அளவு அன்பு உள்ளது. எங்களால் அதை பற்றி பேசவும் முடியாது. நீங்கள் மிக நல்லதோர் பதிலளிக்கின்றீர்கள். பாப்தாதாவும் அதனால் மகிழ்ச்சி அடைகின்றார். ஆனால் அன்பின் அத்தாட்சி என்ன? நீங்கள் யார் மீது அன்பு வைத்திருக்கின்றீர்களோ தற்காலத்தில் உலகத்தில் அவர்களிடம் ஷரீர உணர்வு அன்பே உள்ளது. அதற்காக அவர்கள் தமது உயிரையும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார்கள்.
இறை அன்பிற்காக தந்தை எதையாவது கூறும் பொழுது குழந்தைகளான உங்களுக்கு ஏன் அதை செய்வது கடினமாக உள்ளது? நீங்கள் மிக நல்ல பாடல்களை பாடுகின்றீர்கள். பாபா, நாங்கள் உங்களிடம் எங்களை அர்ப்பணிக்கும் விட்டில் பூச்சிகள் ஆவோம். நாங்களே தீ ஜுவாலையிடம் எங்களை அர்ப்பணித்தவர்கள். எனவே உங்களால் இந்த காரணம் என்ற ஒரு வார்த்தையை தியாகம் செய்ய முடியாதா? இப்பொழுது இந்த பருவ காலத்தின் கடைசி முறை வந்துவிட்டது. நீங்களும் தந்தையும் பார்க்கின்றீர்கள். அத்துடன் அடுத்த பருவ காலத்தில் அடுத்த வருடத்தில் என்ன நடக்கும் என்பதையும் பார்ப்பீர்கள். நீங்கள் காலத்தை பார்க்கும் பொழுது அது காலத்தின் அழைப்பு என அதை பற்றி பேசுகின்றீர்கள். பக்தர்களின் அழைப்பு, காலத்தின் அழைப்பு, துன்பத்தை அனுபவிக்கும் ஆத்மாக்களின் அழைப்பு, உங்களுடன் அன்பாகவும் ஒத்துழைப்பாகவும் உள்ள ஆத்மாக்களின் அழைப்பு. நீங்கள் அதை நிறைவேற்றுவீர்கள் தானே? உங்களின் பட்டம் என்ன? உங்களின் கடமை என்ன? எந்த கடமைக்காக நீங்கள் பிராமணர்கள் ஆகி உள்ளீர்கள்? உலகை மாற்றுபவர்கள் என்பதே உங்களின் பட்டமாகும். உலகை மாற்றுவது உங்களின் பணி. யார் உங்களின் சகப்பாடி? நீங்கள் பாப்தாதாவுடன் இந்த பணிக்காக கருவிகள் ஆகி உள்ளீர்கள். எனவே நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? இப்பொழுது பாபா உங்களின் கைகளை உயர்த்தச் செய்தால் நீங்கள் அனைவரும் உங்களின் கைகளை உயர்த்துவீர்கள். நீங்கள் அந்த லட்சியத்தை வைத்திருக்கின்றீர்கள். இந்த பருவ காலத்தில் முழுமையாக உங்கள் அனைவருக்கும் எண்ணம் இருந்ததை பாப்தாதா பார்த்தார். ஆனால் வெற்றிக்கான சாவி திட சங்கற்பமே ஆகும். நான் நிச்சயமாக இதை செய்ய வேண்டும். இதற்கு பதிலாக நீங்கள் அதை சில நேரங்களில் செய்துவிட்டு கூறுகின்றீர்கள், நான் முன்னேறுகின்றேன், நான் அதை செய்தேன். இந்த எண்ணம் உங்களின் திட சங்கற்பத்தை சாதாரணமாக்குகிறது. காரணம் என்ற வார்த்தை திட சங்கற்பத்திற்குள் நுழையக்கூடாது. தீர்வு மட்டுமே இருக்க வேண்டும். காரணங்கள் வரக்கூடும், ஆனால் அப்படி இருந்தும் சோதிப்பதனால் காரணங்கள் தீர்வுகளாக மாறுகின்றன. பாப்தாதா பெருபேற்றை சோதித்து பார்த்தார். அவர் எதை கண்டார்? ஞானி, யோகி, தாரணையின் சொரூபங்கள், சேவையாளர்கள். 4 பாடங்களிலும் ஒவ்வொருவரும் ஞானி, யோகி, தாரணையை கொண்டிருப்பதுடன் உங்களின் கொள்ளளவிற்கேற்ப சேவையும் செய்கின்றீர்கள். எவ்வாறாயினும் 4 பாடங்களிலும் நீங்கள் அனுபவ சுரூபமாக அல்லது அனுபவத்தின் அதிகாரியாக இருப்பதில் புலப்படும் விதத்தில் குறைவு காணப்பட்டது. இந்த ஞானத்தில் அனுபவத்தின் சுரூபமாக இருப்பது என்றால் கியான் என்பது இந்த ஞானம் எனப்படுகிறது. அனுபவத்தின் சுரூபமாக இருக்கும் ஓர் ஆத்மாவிற்கு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற இந்த ஞானம், அதாவது புரிந்துணர்வு உள்ளது. அவரிடம் இந்த ஞானத்தின் ஒளியும் சக்தியும் இருக்கும். அனுபவத்தின் சுரூபமாக இருத்தல் என்பதன் அர்த்தம் ஒரு ஞானி ஆத்மாவின் ஒவ்வொரு செயலிலும் இயல்பான முறையில் ஒளியும் சக்தியும் இருக்கும். கியானி என்றால் இந்த ஞானத்தை அறிந்து கொள்ளுதல், அதை பற்றி பேசுதல், அத்துடன் கூடவே ஒவ்வொரு செயலிலும் ஒளியையும் சக்தியையும் கொண்டிருத்தல். அனுபவத்தின் சுரூபமாக இருக்கும் உங்களின் ரூபத்தால் உங்களின் ஒவ்வொரு செயலும் இயல்பாகவே மேன்மையாகவும் வெற்றி நிறைந்ததாகவும் ஆகும். நீங்கள் சிரமப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் நீங்கள் ஞானத்தின் அனுபவ சுரூபங்கள் ஆகின்றீர்கள். அனுபவத்தின் அதிகாரமே அனைத்து அதிகாரங்களிலும் அதிமேன்மையான அதிகாரம் ஆகும். இந்த ஞானத்தை தெரிந்து கொள்வதிலும் இந்த ஞானத்தின் அனுபவ அதிகாரியாக இருந்து ஒவ்வொரு செயலையும் செய்வதிலும் ஒரு வேறுபாடு உள்ளது. எனவே சோதித்து பாருங்கள். 4 பாடங்களிலும் நான் அனுபவ சுரூபமாக இருக்கின்றேனா? நான் ஓர் ஆத்மா, ஆனால் நான் ஒவ்வொரு செயலையும் அனுபவ சுரூபமாக இருந்து செய்கின்றேனா? நீங்கள் அனுபவ அதிகாரி என்ற ஆசனத்தில் அமர்ந்திருந்தால் மேன்மையான செயல்களும் வெற்றி நிறைந்த செயல்களும் ஒரு அதிகாரியின் இயல்பான சுபாவமாக தோன்றும். நீங்கள் அதை பற்றி சிந்திக்கின்றீர்கள், ஆனால் அனுபவத்தின் சுரூபம் உங்களின் இயல்பான சுபாவமாகும். யோகயுக்தாகவும் ராசயுக்தாகவும் இருக்க வேண்டும். உங்களின் தாரணையிலும் இயல்பாகவே சகல நற்குணங்களும்
உங்களின் ஒவ்வொரு செயலிலும் இயல்பாகவே புலப்பட வேண்டும். சதா அனுபவத்தின் சுரூபமாகி அனுபவத்தின் ஆசனத்தில் அமர்ந்திருங்கள். இந்த தேவையில் கவனம் செலுத்துவது அத்தியாவசியமாகும். அனுபவத்தின் அதிகாரி என்ற ஆசனம் மிகவும் மகத்தானது. மாயையால் கூட அனுபவசாலிகளை முடிக்க முடியாது. அனுபவத்தின் அதிகாரி மாயையின் அதிகாரத்தை விட கோடானு கோடி மடங்கு உயர்வானது. அதை பற்றி சிந்திப்பது ஒரு விஷயம், அதை கடைவது மற்றொரு விஷயம். ஆனால் இப்பொழுது நீங்கள் அனுபவத்தின் சுரூபமாக முன்னேறுவதை அத்தியாவசியமாகும். எனவே இப்பொழுது இந்த வருடம் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு பாடத்தில் பெரும்பாலான நீங்கள் சித்தி அடைந்துள்ளீர்கள் என்பதை பாப்தாதா பார்த்துள்ளார். அது என்ன பாடம்? சேவை என்ற பாடம். பாப்தாதா எங்கும் இருந்து மிக நல்ல சேவை பதிவேடுகளை பெற்றுள்ளார். இந்த வருடம் சேவை செய்திகளை பொறுத்தவரை சேவைக்கான ஊக்கமும் உற்சாகமும் மிக நல்லதாக காணப்படுகிறது. ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு பிராந்தியமும் வெவ்வேறு முறைகளில் சேவையில் வெற்றி பெற்றுள்ளன. பாப்தாதா இதற்காக ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் ஒவ்வொரு பிரிவிற்கும் கோடானு கோடி பாராட்டுகளை வழங்குகின்றார். நீங்களும் மிக நல்ல திட்டங்களை செய்தீர்கள். ஆனால் இப்பொழுது காலத்திற்கு ஏற்ப அது திடீரென்று என்பதற்கான பருவகாலம் ஆகும். எப்படி பல பிராமணர்கள் திடீரென்று சரீரத்தை விட்டுள்ளார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அத்துடன் கேட்டிருப்பீர்கள். திடீரென்று என்ற மணி இப்பொழுது தீவிரமாக அடிக்கிறது. அதற்கு ஏற்ப இப்பொழுது இந்த வருடம் நீங்கள் 4 பாடங்களிலும் எந்த அளவிற்கு அனுபவத்தின் சுரூபம் ஆகியுள்ளீர்கள்? நீங்கள் 4 பாடங்களிலும் நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டிய தேவை உள்ளது. நீங்கள் ஒரு பாடத்திலேனும் சித்திக்கான மதிப்பெண்களை விட குறைவாக பெற்றால் எப்படி உங்களால் திறமை சித்தி எய்தி மாலையின் மணியாகவும் பாப்தாதாவின் கழுத்து மாலையாகவும் ஆக முடியும்? எந்த முறையிலாவது தோற்று போனவர்களால் தந்தையின் கழுத்து மாலை ஆக முடியாது. பாபா உங்களின் கைகளை உயர்த்தும்படி கூறும் பொழுது நீங்கள் அனைவரும் என்ன கூறுகின்றீர்கள்? நீங்கள் லக்ஷ்மி அல்லது நாராயணன் ஆகுவீர்கள் என்றே கூறுகின்றீர்கள். ஓகே, நீங்கள் லக்ஷ்மி அல்லது நாராயணன் அல்லது அவர்களின் குடும்பத்தில் சகப்பாடிகள் ஆகினாலும் அவ்வாறு ஆகுவதும் மேன்மையானதோர் அந்தஸ்தே ஆகும். ஆகவே பாப்தாதா எளிமையாக ஒரு விஷயத்தை கூறுகின்றார். இப்பொழுது தொடர்ந்தும் துரித கதியில் பறக்கும் ஸ்திதியில் உங்களின் பறக்கும் ஸ்திதிக்கான அதிர்வலைகளுடன் சூழலில் ஒத்துழைப்பை பரப்பிய வண்ணம் பறந்து சென்றிடுங்கள். நீங்கள் நிச்சயமாக பஞ்சபூதங்களை மாற்றுவீர்கள் என்று நீங்கள் அனைவருக்கும் இயற்கைக்கு சவால் விடுத்துள்ளீர்கள். நீங்கள் இந்த சத்தியத்தை செய்துள்ளீர்கள் தானே? நீங்கள் இதை சத்தியம் செய்துள்ளீர்களா? கையை அசைக்க வேண்டாம், தலையை அசையுங்கள். எனவே துன்பத்திலும் அமைதியின்றியும் உள்ள ஆத்மாக்களுக்கு சமமான மனித ஆத்மாக்களை உங்களால் மாற்ற முடியாதா? முதலில் நீங்கள் இதற்கு சவால் விடுத்துள்ளீர்கள். இரண்டாவதாக நீங்கள் பாபாவிற்கும் சத்தியம் செய்துள்ளீர்கள். நீங்கள் அனைவரும் இப்பொழுது உங்களின் பணியில் சகப்பாடிகளாக இருக்கின்றீர்கள். நீங்கள் பரந்தாமத்திலும் உங்களின் சகப்பாடிகள், ராஜ்யத்திலும் தாங்கள் தந்தை பிரம்மாவின் சகப்பாடிகளாக இருப்போம். நீங்கள் இதை சத்தியத்தை செய்துள்ளீர்கள், அப்படித்தானே? எனவே நீங்கள் ஒன்றாக திரும்பி செல்வீர்கள். ஒன்றாக இருப்பவர்கள் இப்பொழுது ஒன்றாகவே இருக்கிறார்கள். அவ்வப்போது நடைமுறையில் தந்தையிடமிருந்து சிக்னல்களை பெறுகின்றீர்கள். திடீரென்று என்றும் தயாராக இருத்தல். தாதி சொல்வார் என நீங்கள் எப்பொழுதாவது நினைத்ததுண்டா? நீங்கள் திடீரென்று என்ன விளையாட்டை கண்டீர்கள்? எனவே இந்த வருடம் என்றும் தயாராக இருங்கள். நீங்கள் நம்பிக்கை தீபங்களாக தந்தையின் இதயத்தின் நம்பிக்கைகளை நிறைவேற்றுபவர்கள் ஆக வேண்டும். உங்களுக்கு தந்தையின் எதிர்பார்ப்புகள் என்னவென்று தெரியும். நீங்கள் அப்படி ஆகப் போகின்றீர்களா? அல்லது நான் எப்படியும் அப்படி ஆகுவேன், நான் அதை பார்ப்பேன் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? நீங்கள் அப்படி ஆக வேண்டும் என்று உணர்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். பாருங்கள், இது கேமராவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் மிக நன்றாக பாப்தாதாவை களிப்பூட்டுகின்றீர்கள்.
பாப்தாதாவினாலும் குழந்தைகள் இல்லாமல் தனியே வீடு திரும்பி செல்ல முடியாது. பாருங்கள், பிரம்மா பாபாவும் முன்னோடி குழுவினரும் உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். நீங்களே ஆயத்தங்களை செய்ய வேண்டும். நீங்கள் காத்திருப்பவர்கள் அல்ல, நீங்கள் ஆயத்தங்களை செய்பவர்கள். எனவே இந்த வருடம் இந்த லட்சியத்தை வைத்திருங்கள். எவ்வாறாயினும் நீங்கள் உங்களின் லட்சியத்தையும் உங்களின் தகைமைகளையும் சமமாக்க வேண்டும். உங்களின் லட்சியம் மிகவும் உயர்ந்ததாகவும் ஆனால் தகைமைகளில் நீங்கள் மிகவும் பலவீனமாக இருப்பதாகவும் இருக்கக்கூடாது. இல்லை, உங்களின் லட்சியமும் அதற்கான உங்களின் தகைமைகளும் சமமாக இருக்க வேண்டும். சமமாக ஆக வேண்டும் என்பதே உங்களின் இதயத்தின் ஆசை. உங்களின் லட்சியமும் அதன் தகைமைகளும் சமமாக இருந்தால் மட்டுமே அது நிறைவேறும். இப்பொழுது உங்களின் லட்சியத்திற்கும் அதன் தகைமைகளுக்கும் இடையில் சிறிது வேறுபாடு காணப்படுகிறது. நீங்கள் மிக நல்ல திட்டங்களை செய்கின்றீர்கள். நீங்கள் உங்களுக்கு இடையேயும் மிக நல்ல இதயபூர்வமான உரையாடல்களை செய்கின்றீர்கள். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கவனம் செலுத்தும்படியும் நினைவூட்டுகின்றீர்கள். திட சங்கற்பம் எமது பிறப்பு உரிமை. இப்பொழுது இந்த எண்ணத்தின் அனுபவ சுரூபமாகுங்கள். சோதித்து பாருங்கள், நான் சொல்வதை அனுபவம் செய்கின்றேனா? நான் ஓர் ஆத்மா என்ற முதல் கூற்றை சோதித்து பாருங்கள். நான் ஆத்மாவின் ரூபத்தில் அனுபவத்தின் அதிகாரியாக இருக்கின்றேனா? இது ஏனென்றால் அனுபவத்தின் அதிகாரமே முதல் இலக்கத்திற்குரியதாகும். அச்சா, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உங்களால் உங்களின் ஆதி நிலையில் ஸ்திரமாக இருக்க முடிகின்றதா? மனதின் ஒருமுகப்படுத்தலுக்கான அபியாசம். இந்த 3 கருத்துகளின் விழிப்புணர்வின் சுரூபமாக உங்களால் ஆக முடிகின்றதா? ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். அவ்வளவுதான். அச்சா, பாப்தாதா அபியாசத்தை செய்வித்தார். இப்பொழுது ஒரு வினாடியில் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆன்மீகமான மேன்மையான சுய மரியாதையில் ஸ்திரமாகுங்கள். இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஓர் ஆத்மாவின் அனுபவத்தில் திளைத்திருங்கள். அச்சா, சதா தந்தையின் அன்பில் திளைத்திருக்கும் அதிகபட்ச லவ்லீன் ஆத்மாக்களுக்கும் தமது சுய மரியாதையையும் சுய ராஜ்ய அதிகாரத்திற்கான தமது உரிமையையும் எப்பொழுதும் பேணும் விசேஷமான ஆத்மாக்களுக்கும் தமது ஊக்கம் மற்றும் உற்சாகம் என்ற இறக்கைகளுடன் பறக்கும் எங்கும் உள்ளவர்களுக்கும் தமது மனதின் அதிர்வலைகளால் சூழலை அமைதி நிறைந்ததாகவும் மேன்மையானதாகவும் ஆக்குபவர்களுக்கும் அனைவருக்கும் தந்தையின் செய்தியை வழங்கி அவர்களை துன்பத்தில் இருந்து விடுவித்து அவர்களுக்கு முக்தியின் ஆசியை வழங்குபவர்களுக்கும் எப்பொழுது திட சங்கற்பத்துடன் வெற்றியை பெறுபவர்களுக்கும் எங்குமுள்ள இதயத்திற்கு நெருக்கமாக இருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் அத்துடன் இங்கே தனிப்பட்ட முறையில் நேரடியாக வந்திருக்கும் குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான அன்பும் கனிவுடன் கூடவே ஆசீர்வாதங்களும் அன்பும் நினைவும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் தெய்வீகமான மேன்மையான புத்தியை கொண்டிருந்து உங்களின் தர்மத்திற்கும் கர்மத்திற்கும் இடையில் ஒரு சரியான சமநிலையை பேணுவீர்களாக. உங்களின் தர்மத்திற்கும் உங்களின் கர்மத்திற்கும் இடையில் சரியான சமநிலையை பேணுவதன் மூலம் உங்களின் ஆதிக்கம் அதிகரிக்கும். உங்களின் செயல் முடிவடைந்ததும் அப்போது மட்டுமே உங்களின் தாரணையை உணர்ந்தவராக ஆகுவதாக இருக்கக்கூடாது. உங்களின் புத்தியில் இந்த 2 விஷயங்களுக்கும் இடையில் சரியான சமநிலை இருக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் மேன்மையான மற்றும் தெய்வீக புத்தியை கொண்டவர் எனப்படுவீர்கள். இல்லாது விட்டால் உங்களின் புத்தி சாதாரணமாக இருந்தால் செயல்களும் சாதாரணமானதாகவே இருக்கும். அப்பொழுது உங்களின் தாரணையும் சாதாரணமானதாகவே இருக்கும். நீங்கள் சாதாரணமாக இருப்பதில் சமநிலை இருப்பதாக இருக்கக்கூடாது, ஆனால் மேன்மையாக இருப்பதில் சமநிலை இருக்க வேண்டும். உங்களின் செயல்கள் மேன்மையானவையாக இருப்பதைப் போல் உங்களின் தாரணையும் மேன்மையானது ஆக வேண்டும். ஸ்லோகம். உங்களின் மனதையும் புத்தியையும் அனுபவத்தின் ஆசனத்தில் அமரச் செய்யுங்கள். நீங்கள் ஒரு பொழுதும் குழப்பமடைய மாட்டீர்கள். அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள்.
இந்த ஞானத்தின் சுரூபமாகவும் மாஸ்டர் ஞானம் நிறைந்தவராகவும் மாஸ்டர் சர்வ சக்திவானாகவும் ஆகிய பின்னர் நீங்கள் யோகயுக்தி இல்லாத எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த கர்மத்தின் பந்தனம் அறியாமை பாதையில் செய்யப்பட்ட எந்த ஒரு செயலின் பந்தனத்தை விட கோடானு கோடி மடங்கு பெரிதாகவே இருக்கும். இந்த காரணத்தால் பந்தனத்தில் உள்ளதோர் ஆத்மா சுதந்திரமாக இல்லாதிருப்பதால் அவரால் தான் விரும்பியதை செய்ய முடியாதிருக்கும். ஆகவே யுக்தியுக்த செயல்களை செய்து முக்தி அடையுங்கள். ஓம் சாந்தி.